Hello children, welcome to Tamil teaching channel. இன்னைக்கு நம்ம components of food ல கடைசி பார்ட் பார்க்கலாம். இந்த பேஜ்ல minerals are needed by our body in small amounts. Each one is essential. For proper growth of body and to maintain good health. Some sources of different minerals are shown in figure 2.10. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு மினரல்ஸ் கொஞ்சம் அமௌண்ட் தான் நமக்கு தேவைப்படும். அது ஆனால் இது நம்ம க்ரோத்துக்கு ரொம்ப நம்ம வளர்ச்சிக்கு இது ரொம்ப அவசியம். மினரல்ஸ் நம்ம வளர்ச்சிக்கு மிக அவசியம். சம் சோர்சஸ் டிஃப்ரெண்ட் என்ன மினரல்ஸ் இருக்கு என்னன்னு பார்க்கலாம். அது 2.10ல பாருங்க மினரல்ஸ் இதை கொடுத்துருக்காங்க. சம் சோர்சஸ் ஆஃப் அயோடின். அயோடின் எதில் இருக்குன்னா இந்த மாதிரி ஜிஞ்சர், அப்புறம் க்ரீம், அப்புறம் ஃபிஷ்ஷு, ப்ரான் இதெல்லாம் இருக்குது. சரிங்களா? அடுத்தது இதெல்லாம் அயோடின் இருக்கிற சோர்சஸ். இது பாருங்கள். அடுத்தது சம் சோர்சஸ் ஆஃப் பாஸ்பரஸ். இதில் இந்த வீட்டு, ரைஸு, க்ரீன் சில்லி, அதாவது கோதுமை, அரிசி, வாழைப்பழம், பச்சை மிளகாய், பால், இதெல்லாம் பாஸ்பரஸ் இருக்குது. இதில் ஆப்பிள், இந்த ஈரல், பப்பாயா, அப்புறம் இதில் என்ன இருக்குன்னா இந்த கீரை வகையிலையும் அயன் இருக்கு. அது பாலக்கீரை. அடுத்தது முட்டை, பால், இதெல்லாம் கால்சியம் இருக்கு. Most food items usually have more than one nutrient. You may have noticed this while recording your observations in table 2.2. However, in a given raw material, one particular nutrient may be present in much larger quantity than in others. அப்படின்னா இப்போ ஒரு நியூட்ரியன்ட் எடுத்தீங்கன்னா அதில் ஒரு கைண்ட் ஆஃப் மினரல்ஸ் மட்டும் இருக்காது, ஒன்றுத்துக்கு மேலே இருக்கும் மினரல்ஸ். இந்த மாதிரி அயோடின், பாஸ்பரஸ், அது மாதிரி இருக்கும். அதில் நமக்கு எப்படின்னா அதை அப்சர்வேஷன் பண்ணோன்னா இந்த 2.2ல நம்ம ஃபஸ்ட்டு இந்த இதில் டேபிளில் நம்ம டெஸ்ட் பண்ணோம் இல்லையா, அந்த 2.2ல டேபிளில் கொடுத்துருக்கு. இதில் பாருங்கள். இதில் இது மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸில் இது மாதிரி ஸ்டார்ச் என்ன இருக்குது, ப்ரோட்டீன் என்ன இருக்குது, ஃபேட் என்ன இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோம் டெஸ்ட் மூலமாக. அது போல் மினரல்ஸையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒன்றுலேருந்து எத்தனை மினரல்ஸ் அதில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். However, in a given material, one particular nutrient may be present in much larger quantity than in others. ஒரு நியூட்ரியன்ட்ல கொஞ்சம் 2-3 நியூட்ரியன்ட் இருக்கலாம், அதாவது மினரல்ஸ் இருக்கலாம். இன்னொரு இதில் இன்னொரு நியூட்ரியன்ட்னா இன்னொரு வகையான இந்த மாதிரி பழம், காய்கறி, இதில் ஒன்றுத்துக்கு மேற்பட்ட நியூட்ரியன்ஸ் இருக்கு. இது எக்ஸாம்பிளாக இது பாருங்கள். ரைஸ் has more carbohydrates than other nutrients. Thus, we say that rice is a carbohydrate-rich source of food. அதாவது அரிசியில் என்ன இருக்குன்னா கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்கு இல்லைங்களா? அதனால தான் அது என்னதுன்னா கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட்டு அப்படின்னு சொல்கிறோம் ரைஸை. அரிசியில் கார்போஹைட்ரேட் நிறைய இருக்கு. Besides these nutrients, our body needs dietary fibers and water. இந்த நியூட்ரியன்ஸ் இல்லாமல் நமக்கு என்ன வேணும்னா ஃபைபர்ஸ்னா நார்ச்சத்து தேவைப்படும். அப்புறம் டயட்ரி ஃபைபர்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் ரஃபேஜ். அந்த நார்ச்சத்து இருக்கிற காய்கறிகளை என்னன்னு சொல்லுவோம் ரஃபேஜ். ரஃபேஜ் இஸ் மெயின்லி ப்ரொவைடட் பை பிளான்ட் ப்ராடக்ட்ஸ் இன் அவர் ஃபுட். அந்த நார்ச்சத்து எதில் அடங்கி இருக்குன்னா காய்கறி பிளான்ட்லேருந்து கிடைக்கிற நமக்கு பழம், காய்கறிகளில் இருக்குது. While grains and pulses, potatoes, fresh fruits and vegetables are main sources of roughage. Roughage-ல எதுன்னா பொட்டேட்டோ, இந்த பல்சஸ், பருப்பு வகைகள், உருளைக்கிழங்கு, இதெல்லாம் ஃப்ரூட்ஸு, இதிலெல்லாம் நமக்கு இந்த மாதிரி ரஃபேஜ் கிடைக்குது, அதாவது நார்ச்சத்து கிடைக்குது. Roughage does not provide any nutrient to our body, but is an essential component of our food and adds to it bulk. அதாவது நமக்கு அதில் நியூட்ரியன்ட் கிடையாது. அது கார்போஹைட்ரேட்டோ, ஃபேட்டோ, மினரல்ஸோ அதெல்லாம் நமக்கு அதில் கிடைக்காது, நார்ச்சத்துலேருந்து கிடைக்காது.
அதனால என்னன்னா ஆனா வந்து நம்மளுடைய நிறைய தேவைப்படும். இந்த நார்ச்சத்து இருக்கிற இது தேவைப்படும். ஏன்னா இந்த திஸ் ஹெல்ப்ஸ் அவர் பாடி டு கெட் ரிட் ஆஃப் அன்டைஜஸ்டட் ஃபுட். நம்மளுக்கு ஜீரணமாகாத ஃபுட்டை வெளியில தள்ளுறதுக்கு அந்த நார்ச்சத்து உள்ள காய்கறி கீரைகள் எல்லாம் எடுத்துக்கும். Water helps our body to absorb nutrients from food. It also helps in throwing out some waste from body as urine and sweat. அதாவது தண்ணி நம்ம எடுத்துக்கணும். அது இல்லாமல் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா தண்ணி எடுத்துக்கணும் இல்லையா, குடிக்கிறோம். நம்ம சாப்பிட்ட பிறகு தண்ணி எது குடிக்கணும்னா அந்த வேஸ்டேஜ் அந்த உணவோடு சேர்ந்து இந்த தண்ணியும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி அப்புறமே வந்து வேஸ்டேஜாக தள்ளுது இல்லையா, அது வந்து யூரின் மூலமாகவும் ஸ்வெட்டுன்னா நமக்கு வேர்வை மூலமாகவும் நமக்கு வெளியே வரத்துக்கு இந்த தண்ணி நமக்கு மிக அவசியம். Normally, we get most of the water that our body needs from the liquids we drink, such as water, milk and tea. அதாவது நம்ம வந்து தண்ணியை மாத்திரம் எடுக்கிறது இல்லாமல் நம்ம பால், டீ அது மாதிரி கூட நம்ம எடுத்துக்குவோம். லிக்விட் ஐட்டமாக நம்ம எடுத்துக்குவோம். In addition, we add water to most cooked foods. Let's see if there is any other source which provides water to our body. அதாவது என்னன்னா நம்ம வந்து குக் பண்ணும்போது தண்ணி நம்ம ஆட் பண்ணி தான் நம்ம ஃபுட் செய்கிறோம். அதுபோல் இப்போ வந்து let's see if there is any source which provides water to our body. வேற ஏதாவது சோர்ஸ் வந்து இப்போ தண்ணி நமக்கு தேவைப்படுற இருக்குதா அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இது பாருங்க, ஆக்டிவிட்டி 3ல take a tomato or a fruit like lemon, cut it into small pieces. Do your hands get wet while doing so அப்படின்றாங்க. என்னன்னா இப்போ ஃப்ரூட் இப்போ நம்ம லெமனோ டொமேட்டோவோ கட் பண்ணும்பொழுது அதுலேருந்து தண்ணி வரும் இல்லையா, நம்ம அதுதான் வந்து கொஞ்சமாச்சும் அதில் தண்ணி ஆட் ஆகிருக்கு. அது ஃப்ரூட்ஸ்லேயே நம்ம அந்த வந்து தண்ணி ஆட் ஆகிருக்கு. Carefully observe whenever vegetables and fruits are being cut, peeled, grated or smashed at your home. Do you find any fresh vegetables or fruits that do not contain some amount of water? அதாவது என்னன்னா இப்போ நம்ம வெஜிடபிளோ இந்த மாதிரி பழம் நம்ம கட் பண்ணும்பொழுது தண்ணி அதுலேருந்து வரதை நம்ம பார்க்கலாம். அது வந்து எப்படின்னா அது இப்போ தோல் உரிக்கும் பொழுதோ கட் பண்ணும்பொழுதோ தோல் கூட உரிக்கும் பொழுதோ கட் பண்ணும் பொழுதோ இல்லை மேஷ் பண்ணும்போதுனா நம்ம நசுக்கும் பொழுதோ தண்ணி வரதை நமக்கு தெரியும். அதே போல் சில வகையான வெஜிடபிளில் தண்ணி வராது. அந்த மாதிரியான ஃபுட் என்னன்னு உங்களுக்கு தெரியும்னா சொல்லலாம்னா லிமா பீன்ஸு, காராமணி, கருப்பு கண் பட்டாணி, வயல் பட்டாணி இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்லலாம் வந்து தண்ணி இருக்காது. சரிங்களா, தண்ணி அதுலேருந்து நமக்கு கிடைக்காது. We see that many food materials themselves contain water. To some extent, our body needs are met by this water. Apart from this, we also had water while cooking many food items. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து நம்ம ஃபுட் மெட்டீரியல்லே நமக்கு வாட்டர் கிடைக்கிது, தண்ணி கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், குக் பண்ணும்போது தண்ணியை ஆட் பண்ணுறோம். சரிங்களா, இப்போ பாருங்கள் பேலன்ஸ் டயட். பேலன்ஸ் டயட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா the food we normally eat in a day is our diet. நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பாடு எடுத்துக்கிறோமோ அதுதான் டயட், அதுதான் உணவு நமக்கு. For growth and maintenance of good health, our diet should have all nutrients that our body needs in right quantities. அதாவது நம்ம எடுக்கிற உணவு வந்து நம்ம உடம்புக்கு நம்ம ஹெல்த்துக்கு நல்லபடியாக மெயின்டைன் பண்ணுற உணவாக எடுத்துக்கிறோம். அந்த டயட்டை வந்து நம்ம பாடி எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தான் ரைட் குவான்டிட்டியாக நம்ம எடுத்துக்கணும். நாட் டூ மச் ஆஃப் ஒன் அண்ட் நாட் டூ லிட்டில் ஆஃப் த அதர். நம்ம வந்து எது குறைஞ்சோ இல்லை அதிகமாகவோ எடுத்துக்கக்கூடாது. சரிங்களா, அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பேலன்ஸ் டயட் சொல்லுவாங்க. The diet should also contain a good amount of roughage and water. அந்த உணவு கூட நம்ம ரஃபேஜும் வாட்டரும் சேர்த்து எடுத்துக்கணும் இல்லையா, அதாவது தண்ணியும் வந்து தண்ணி எடுத்துக்கணும், அப்புறம் ரஃபேஜ்னா நார்ச்சத்து, இதையும் சேர்த்து எடுக்கும்பொழுது அது பேலன்ஸ் டயட் சொல்கிறோம். இப்போ நம்ம ஒரு உணவு சாப்பிட்றோம், ஒரு ஃபுட்டு சாப்பிட்றோன்னா அது முக்கால்வாசி தான் நம்ம சாப்பிடணும். ஒரு கால்வாசியாவது தண்ணி குடிக்க நமக்கு அதை விடுவிக்கணும். அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு உணவு முழுமையான உணவு எப்படின்னா ஒரு 3/4 தான் நம்ம உணவு எடுத்துக்கிட்டு 1/4 தண்ணிக்கு தான் நம்ம செலவு பண்ணணும்.
அந்த மாதிரி எடுக்கும்போது அது பேலன்ஸ் டயட் ஆகும். Do you think that people of all ages need the same type of diet? அதாவது எல்லா பீப்புளும் ஒரே மாதிரியான டயட் ஃபாலோ பண்றாங்களா, உணவை ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல, இப்போ வந்து ஒரு நான் டயபெட்டிஸ் பேஷண்ட்டு இல்லை இந்த மாதிரி நீரிழிவு இந்த மாதிரி பேஷண்ட்ல வந்து அவங்கவுங்களுடைய உடம்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி டயட் உணவு எடுத்துக்கிறாங்க இல்லையா? Do you also think that what we need for a balanced diet would depend on the amount of physical work that we do? இப்போ வந்து நம்ம ஒர்க்கு செய்கிற மாதிரி, அதாவது இப்போ பாருங்க, நல்லா ரொம்ப கடினமாக உழைக்கிறவங்க நல்லா சாப்பிடுவாங்க. அதே வந்து கொஞ்சம் வயசானவங்க கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைங்க அதை விட கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம ஏஜுக்கும் ஒர்க்கும் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டான குவான்டிட்டி நமக்கு தேவைப்படுது. சரிங்களா? Prepare a chart of whatever you eat over a period of week. Check whether all the nutrients mentioned are present in one or the other food items being eaten within a day or so. அதாவது நம்ம ஒரு வாரத்துக்கு நம்ம என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்தோம்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் எல்லாம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க, எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணி பாருங்க. அடுத்தது பாருங்க, pulses, groundnut, soybean, sprouted seeds, mung and Bengal gram. Fermented foods, South Indian foods such as idlis, a combination of flours, misi roti, thepla made from cereals and pulses, banana, spinach, sattu, jaggery, available vegetables or other such of foods provide many nutrients. என்னென்ன இந்த உணவுகளெல்லாம் நமக்கு நியூட்ரியன்ஸ் நல்லா கிடைக்குதுன்னா, இப்போ பல்சஸ்னால் பருப்பு வகைகள், அப்புறம் வந்து கடலை, பீன்ஸு, ஸ்ப்ரவுட்டட் சீட்ஸ்னால் முளைக்கட்டின விதைங்க, இது மூங்கு, அதாவது மூங்கோ இல்லை பெங்கால் கிராமம், பச்சை பயிறு, இது மாதிரி ஏதாவது பயிரில் முளைக்கட்டினது. இது அப்புறம் வந்து ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ், இட்லிஸ்னால் புளிக்க வச்ச மாவு தான் நம்ம இட்லியாக ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதுதான் ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ். அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து மிசி ரோட்டி, தெப்லா, இதெல்லாம் வந்து நார்தன் சைடு டிஷ்ஷஸ். இது மாதிரி அதில் வந்து என்ன சேர்ப்பாங்கன்னா சீரியல்ஸ், பல்சஸ் இதெல்லாம் சேர்ப்பாங்க. அப்புறம் வந்து பனானா, வாழைப்பழம், இந்த கீரை, ஸ்பினாச்சு, புதினா, இது மாதிரி வெல்லம், சாட்டு, இதிலெல்லாம் வந்து நிறைய நியூட்ரியன்ஸு நமக்கு கிடைக்குது. Therefore, one can eat a balanced diet without expensive food materials. நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் நம்ம இந்த பேலன்ஸ் பண்ணும்பொழுது நமக்கு அது வந்து மெட்டீரியல், நம்ம சாப்பிட்ற ஐட்டம் வந்து ஒரு நல்ல உணவாக நமக்கு அமையுது. Eating the right kind of food is not enough. It should also be cooked properly so that its nutrients are not lost. Are you aware that some nutrients get lost in the process of cooking and preparations? அப்படி கேட்டிருக்காங்க. என்னன்னா, இப்போ வந்து நம்ம குக் பண்ணும்பொழுது கரெக்டான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நம்ம குக் பண்ணணும் இல்லைங்களா? அது அப்படி பண்ணும்பொழுது தான் நமக்கு கரெக்டான அளவுக்கு நியூட்ரியன்ஸ் நமக்கு இதுவாகாமல், ஸ்பாயில் ஆகாமல் நமக்கு கிடைக்கும். இப்போ ரொம்ப தண்ணி ஊற்றி ரொம்ப நேரம் அதை வந்து நம்ம குக் பண்ணணும், பாயில் பண்ணணும், நம்ம பண்ணால் பாயில் பண்ணி அதை குக் பண்ணோம்னா நமக்கு அதுலேருந்து நியூட்ரியன்ஸ் நமக்கு கிடைக்காது. If the vegetables and fruits are washed after cutting and peeling them, it may result in the loss of some vitamins. The skins of many vegetables and fruits contain vitamins and minerals. Similarly, repeated washing of rice and pulses may remove some vitamins and minerals present in them. அதாவது நம்ம வந்து கட் பண்ணும்பொழுது, அதை தோல் உரிக்கும் பொழுதோ இல்லை கட் பண்ணும்பொழுதோ நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணியை வந்து கழுவோம், வெஜிடபிள்ஸ்லாம் கழுவோம், வாஷ் பண்ணுவோம் இல்லையா? அப்போ பண்ணும்பொழுதே சில விட்டமின்ஸ் வந்து நமக்கு லாஸ் ஆகிடும், அதாவது போயிடும். அப்போ வந்து என்ன பண்ணணும், அந்த அதுலேருந்து சில விட்டமின்ஸு, மினரல்ஸ்லாம் நமக்கு கிடைக்காம போயிடும். சரிங்களா? இதே வந்து நம்ம ரிப்பீட்டடாக அரிசியை நம்ம அடிக்கடி ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கழுவினா போகும். ஆனால் ரொம்ப நேரம் கழுவிட்டு இருந்து பருப்பு வகையிலும் கழுவிட்டு இருந்தோன்னா அதுலேருந்து விட்டமின்ஸும் இதுவும் வந்து நமக்கு மினரல்ஸும் நமக்கு ரிமூவ் ஆகிடும், அதுலேருந்து கிடைக்காது. சரிங்களா?
We all know that cooking improves the taste of food and makes it easier to digest. இருந்தாலும் இந்த மாதிரி நமக்கு லாஸ் ஆகுதே, அப்பயே நம்ம குக் பண்ணாம சாப்பிடலாம், இல்லை கழுவாம சாப்பிடலாம்னு நினைக்கும் பொழுது அது மாதிரி இருக்கக்கூடாது. சரிங்களா? ஏன்னா அந்த குக் பண்ணும்பொழுது அதோட வெஜிடபிள்லாம் வந்து நமக்கு டேஸ்ட் கொடுக்குது. நமக்கு ஈஸியாக டைஜஸ்ட்னா சீக்கிரமாக நமக்கு ஜீரணமாகக்கூடிய இதுவும் கொடுக்குது, நம்ம பவரும் நமக்கு கொடுக்குது. அதனால குக் பண்ணி தான் சாப்பிடணும். At the same time, cooking also results in the loss of certain nutrients. Many useful proteins and considerable amount of minerals are lost if excess water is used during cooking and is thrown away. அதாவது நிறைய தண்ணி, நமக்கு ஒரு பர்டிகுலர் தண்ணி இல்லாமல் நிறைய தண்ணி ஊற்றி நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த ஃபுட் மெட்டீரியல், அந்த ஃபுட்டு வந்து நமக்கு உணவு வந்து ஒரு வேஸ்டேஜான ஒரு ஃபுட்டுன்னு தான் ஆகும். அது என்ன பண்ணும், நம்ம த்ரோ பண்ணுற அளவுக்கு கூட போயிடலாம். அதாவது டேஸ்ட்டும் இருக்காது, அதுலேருந்து மினரல்ஸ் எல்லாமே வந்து போயிடும். அப்போ அதில் என்ன பண்ணும், அந்த உணவு வந்து தூக்கி எறியப்படுற ஒரு உணவாயிடும். Vitamin C gets easily destroyed by heating during cooking. அதாவது நம்ம விட்டமின் சி வந்து குக் பண்ணும்பொழுது சீக்கிரமாக வந்து ஹீட் பண்ணும்போதும் விட்டமின் சி வந்து நமக்கு கிடைக்காம போயிடுது. அதனால வந்து அந்த மாதிரியான ஃபுட்ஸை வந்து நம்ம ரொம்ப குக் பண்ணக்கூடாது. Would it not be sensible to include some fruits and raw vegetables in our diet? அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு வந்து என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி குக் பண்ணாமல் சாப்பிடக்கூடிய ஐட்டம்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது என்னன்னா, இப்போ லெமன் பார்த்தீங்கன்னா, லெமன் எடுத்தீங்கன்னா நம்ம லெமன் ஜூஸாக குடிக்கலாம். அதை வந்து குக் பண்ணால் அதுலேருந்து விட்டமின் சிலாம் நமக்கு கிடைக்காது. Buju thought that fats would be the best foods to eat all the time. A katori bowl, katorina bowl of fat will give much more energy than a katori of carbohydrate rich food, isn't it? அப்படின்னு கேட்குறான். இப்போ வந்து புஜு என்ன பண்றான்னா ஃபேட் உள்ள ஐட்டம் சாப்பிட்டோன்னா நமக்கு நிறைய எனர்ஜி கிடைக்கும். ஸோ வந்து நம்ம கார்போஹைட்ரேட் கிடைக்கிற அரிசியோட இந்த மாதிரி ஃபேட்டான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். அது கரெக்டா? ஸோ he eat nothing but food rich in fats, fried food like samosa and puri, malai, rabdi and pida sweets. அது மாதிரி என்ன பண்ணுறான்னா புஜு என்ன பண்ணுறான், அதுலேருந்து தான் நமக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும் ஃபேட் ஃபுட்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரைஸு இது மாதிரி எடுத்துக்காம வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்காம இந்த மாதிரி சமோசா பூரி இதெல்லாம் ஸ்நாக்ஸ்க்காகவும், அப்புறம் மலாய், ரப்தி, பீடா அது மாதிரி ஸ்வீட்ஸாகவும் நிறைய எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கும் போது என்ன ஆகுதுன்னா பாருங்க, டு யூ திங்க் he was right? அவன் அந்த மாதிரி நினைக்கிறதே கரெக்டா? நோ, அஃப்கோர்ஸ் நாட். It can be very harmful for us to eat too much of fat rich foods and we may end up suffering from a condition called obesity. அதாவது என்னன்னா, அதை மாதிரி நம்ம எடுக்கும்போது நம்மளுடைய பாடி வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். அதுதான் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? deficiency diseases பார்க்கலாம் பாருங்க. A person may be getting enough food to eat, but sometimes the food may not contain a particular nutrient. If this continues over a long period of time, the person may suffer from its deficiency. அதாவது இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் நியூட்ரியன்ட் வந்து நம்ம எடுத்துக்காம ரொம்ப காலம், அதாவது ரொம்ப ஒரு நிறைய காலமாக நம்ம எடுக்கலைன்னு வச்சுக்கோங்க, அதன் மூலமாக அந்த நியூட்ரியன்ட் எடுக்காததுனால நமக்கு ஒரு நோய் அறிகுறி நமக்கு தெரியும், அதாவது டிஃபிஷியன்சி. சரிங்களா? deficiency of one or more nutrients can cause diseases or disorders in our body. Diseases that occur due to lack of nutrients over a long period are called deficiency diseases. இது மாதிரி ஒன்றுத்துக்கு மேற்பட்ட அதாவது ஒன்றோ இல்லை அதுக்கு மேற்பட்ட நியூட்ரியன்ஸ் நம்ம காலங்காலமாக எடுக்கலை, நம்ம பாடிக்கு அது எடுக்காமல் விட்டுருக்கோம்னா இப்போ என்ன ஆகுதுன்னா டிசீசஸ், நமக்கு நோய் வந்து அறிகுறி தெரியாது, அது தெரிய ஆரம்பிக்குது இல்லைங்களா? அந்த டிசீசஸ், அதன் மூலமாக வர டிசீசஸ் தான் நமக்கு என்ன சொல்கிறோம், டிஃபிஷியன்சி டிசீசஸ். அது குறைபாடு, அந்த நோய் குறைபாடு நமக்கு வரும்.
இல்லை நோய் வர்றது இல்லாமல் அது இந்த அந்த நியூட்ரியன்ஸ் வந்து குறைபாடு ஆகும் பொழுது குறைபாடுள்ள நோயாக நமக்கு கிடைக்கும். அதாவது டிஃபிஷியன்சி டிசீஸ் சொல்கிறாங்க. அது if a person does not get enough proteins in or her food for a long time, he or she is likely to have stunted growth, swelling of face, discoloration of hair, skin diseases and diarrhea. அதாவது இப்போ பாருங்க, புரோட்டீன் நம்ம வந்து தேவையான அளவு எடுக்கலைன்னா என்னென்ன நடக்கும்னு பாருங்க. இப்போ நியூட்ரியன்ஸ் சொன்னோம் இல்லையா, நியூட்ரியன்ஸை வந்து ஏதாவது ஒரு நியூட்ரியன்ஸ் நம்ம எடுக்காத பொழுது காலகாலமாக, அதாவது கொஞ்சம் நாளைக்கு எடுக்காம பொழுது நமக்கு ஒரு நோய் அறிகுறி தெரிய ஆரம்பிக்கும். அதுதான் வந்து ரொம்ப லாங் பீரியடாக எடுக்காம விட்டுருக்கோம். கொஞ்சம் காலம் இல்லாமல் ரொம்ப லாங் பீரியடாக எடுத்தோன்னா அப்போ வந்து டிஃபிஷியன்சி டிசீசஸாக நமக்கு மாறிடும். இப்போ வந்து புரோட்டீன் வந்து எடுக்கலைன்னா என்னென்ன டிஃபிஷியன்சி டிசீஸ் கிடைக்கும்னா நமக்கு வரும்னா என்னென்ன பாருங்க, ஸ்டண்டட் growth இதெல்லாம் வந்து நம்ம மீட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸ்டண்டட் growthனா நம்ம வளர்ச்சி வந்து குறைபாடாயிடும். ஸ்வெல்லிங் ஆஃப் ஃபேஸ், அதாவது நம்ம முகம் வந்து வீங்கிடும். டிஸ்கலரேஷன் ஆஃப் ஹேர், ஹேர்னுடைய கலர் மாறிடும். அப்புறம் வந்து ஸ்கின் டிசீசஸ், அப்புறம் வந்து நோய் வந்து நம்ம ஸ்கின்ல வந்து ஏற்படும். டயரியான்னா இது மாதிரி நமக்கு வயிற்றுப்போக்குன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி இது மாதிரி புரோட்டீன் நமக்கு குறைபாடு ஏற்படும் பொழுது இந்த மாதிரியான நோயெல்லாம் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். If the diet is deficient in both carbohydrates and proteins for a long period of time, the growth may stop completely. Such a person becomes very lean and thin and so weak that she may not even be able to move. அதாவது இப்போ நம்ம புரோட்டீனுக்கு இதெல்லாம் நமக்கு தாக்கும். இதெல்லாம் இந்த புரோட்டீன் நம்ம எடுத்துக்கலன்னா தேவையான அளவுக்கு இந்த நோயெல்லாம் நமக்கு தாக்கும். அதே போல் கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம எடுத்துக்கலன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு என்னென்ன தாக்கும் அப்படின்னா, அப்புறம் க்ரோத் ஸ்டாப் ஆகிடும். என்னாச்சுன்னா அதாவது க்ரோத் நம்ம வளர்ச்சி வந்து ஸ்டாப் ஆகிடும். சரிங்களா. அடுத்தது வந்து வெரி லீன், அப்புறம் மெலிஞ்சி போவாங்க. சரிங்களா. தின், அப்புறம் மெலிஞ்சு போயிடுவாங்க. அப்புறம் வந்து எழுந்திருச்சு நடக்க முடியாத அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஏபிள் டு மூவ், கெனாட் ஏபிள் டு மூவ், அவங்களால எழுந்திருச்சு நடக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு அந்த நோய் தாக்கும். சரிங்களா. எடுத்துக்காதவங்களுக்கு. Deficiency of different vitamins and minerals may also result in certain diseases or disorders. அதாவது பாருங்க, இப்போ வந்து நம்ம புரோட்டீன்லேருந்து என்னென்ன பிரச்சனை வரும் குறைபாடாகும் பொழுது அப்படின்னா பார்த்தோம். அப்புறம் கார்போஹைட்ரேட்ஸ்ல என்னென்ன பிரச்சனை, என்ன குறைபாடாகும் பார்த்தோம். இப்போ வந்து மினரல்ஸும் விட்டமின்ஸ்லையும் என்னென்ன குறைபாடு ஏற்படுதுன்னா, சம் ஆஃப் தீஸ் மென்ஷன் இன் டேபிள் 2.3 இந்த டேபிள்ஸில் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துட்டு அது போலாம். ஆல் டிஃபிஷியன்சி டிசீசஸ் கேன் பி ப்ரிவெண்டட் பை டேக்கிங் எ பேலன்ஸ் டயட். அதாவது எந்த டிஃபிஷியன்சி டிசீசஸும் நம்ம வந்து தடுக்க முடியும் எப்பன்னா நம்ம ஒரு பேலன்ஸ் டயட் எடுக்கும் பொழுது அதை தடுக்க முடியும். In this chapter we asked ourselves the reason why widely varying from food from different regions and had a common distribution. This distribution we find ensures that our meals have a balance of the different nutrients needed by the body. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம என்ன ரீசன், அதாவது ஏன் இப்போ வந்து இப்போ ஸ்டேட்டு எல்லாம் ஃபுட்டு மாறி போயிருக்கு இல்லையா. இப்போ வந்து இங்கே அரிசி சாப்பிட்றாங்கன்னா நார்தன் சைடில் வந்து கோதுமை சாப்பிட்றாங்க. அப்போ வந்து அதோட டிஷ்ஷு மாறுது, எங்கேயும் டிஷ்ஷு மாறுது. அப்படி இருக்கும்பொழுது பேலன்ஸ் டயட் நமக்கு கிடைக்குமான்றது நீங்கள் யோசிக்கலாம். அப்படி கிடையாது. இப்போ வந்து எந்த இதுவும் நம்ம எடுத்தாலும், எந்த வந்து இன்க்ரீடியன்ஸ் நம்ம எடுத்தாலும் அதில் என்ன இருக்கோ அதுதான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம விதவிதமாக செஞ்சு நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு தேவையான பேலன்ஸ் டயட் கிடைக்கும். நம்ம ஃபுட்டுனுடைய ஃபுட்டு வந்து எந்த மாதிரி டைப்பில் செய்கிறோன்றது முக்கியம் இல்லை, அதில் என்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துருக்கோமோ அதுதான் பொறுத்து தான் நமக்கு பேலன்ஸ் டயட் அமையுது. சரிங்களா. அடுத்தது இங்கே பாருங்க, some diseases or diseases
diseases or disorders caused by deficiency of vitamins and minerals. இதில் வந்து சில டிசீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்க்கலாம். விட்டமின் மினரல்ஸ்ல விட்டமின் ஏ அது இப்போ நமக்கு குறைபாடாச்சு, நம்ம விட்டமின் ஏ எடுக்கலைன்னா என்ன ஆகும்னா லாஸ் ஆஃப் விஷன், நமக்கு கண் பார்வை குறையும். சரிங்களா? சிம்டம்ஸ் எப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம முதல்ல குறையிறது தெரியும்னா புவர் விஷன், சரியான ஒரு இப்போ வந்து மங்களா தெரியறது, இந்த மாதிரியான ஒரு 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 அது மாதிரி நமக்கு அறிகுறியா இருக்கும். லாஸ் ஆஃப் விஷன் இன் டார்க்னஸ் நைட், அதாவது நைட்ல வந்து சரியா வந்து நமக்கு சரியா தெரியாது, டார்க்கா தெரியும், எதுவுமே வந்து பளிச்சுன்னு தெரியாது. சம்டைம்ஸ் கம்ப்ளீட் லாஸ் ஆஃப் விஷன். இதே வந்து நமக்கு என்ன ஆகும்னா சுத்தமா கண்ணே தெரியாம கூட போகலாம். அதனால வந்து விட்டமின் ஏ வந்து குறைபாடு ஆகாம நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, விட்டமின் B1 அதுல பெரிபெரின்ற டிசீஸ் நம்ம தாக்கும். எப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி டிசீஸ், விட்டமின் பி எடுக்கணும்னா இந்த வியாதி நமக்கு, அதாவது இந்த நோய் நம்ம தாக்கும். அதுக்கான அறிகுறி என்னன்னா வீக் மசில்ஸ் அண்ட் வெரி லிட்டில் எனர்ஜி டு ஒர்க். அதாவது நமக்கு மசில்ஸ்லாம் வீக் ஆயிடும், நம்ம சத பகுதியெல்லாம் வீக் ஆயிடும். நம்ம ஒர்க் பண்ணும்பொழுது நமக்கு குறைஞ்ச ஒரு எனர்ஜியா தான் நம்ம ஒர்க் பண்ண முடியாத போகும். அதுதான் வந்து இந்த அறிகுறி தான் இந்த பெரிபெரிக்கு. சரிங்களா? அடுத்தது பாருங்க, விட்டமின் சி எடுக்கலன்னா ஸ்கர்வின்ட்டு நமக்கு ஒரு டிசீஸ் வரும். என்னன்னா ப்ளீடிங் கம்ஸ் won't take longer time to heal. அதாவது நம்ம வந்து இப்போ அடிபட்டதுன்னா வச்சுக்கோங்க, அப்போ என்ன காயம் ஆறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதுதான் வந்து ப்ளீடிங் கம்ஸ்னா நம்ம வந்து அடிபடும் பொழுது ப்ளீடிங் வந்து அதிகமாக இருக்கும், இந்த கசிவு வந்து இரத்த கசிவு அதிகமாக இருக்கும். சரிங்களா? விட்டமின் டி அது குறைபாடாகும்போது என்ன நமக்கு தாக்குதுன்னா ரிக்கட்ஸ் வந்து வரும்பொழுது என்ன ஆகும், நமக்கு சிம்டம்ஸ்லாம் என்னென்ன வரும்னா போன்ஸ் பிகம் சாஃப்ட் அண்ட் பெண்ட். அதாவது அந்த போன் வந்து நமக்கு சாஃப்ட் ஆயிடும், அதாவது நடக்க முடியாம பெண்ட் ஆயிடும். அதாவது இப்போ என்ன சொல்லுவாங்க, பக்கவாதம் சொல்றாங்க இல்லையா, கால் கையெல்லாம் விழுந்துடுச்சு, கை கால்லாம் வந்து இது பண்ண முடியல, நம்மளால யூஸ் பண்ண முடியல, அந்த மாதிரி பெண்ட் ஆயிடும். இப்போ விட்டமின் டி வந்து நம்ம எடுத்துக்கணும், அது குறைபாடாகவும் பார்த்துக்கணும். கால்சியம்ல வந்து என்னன்னா போன் அண்ட் டீத் டிகே, அது குறைபாடாகும்போது என்னன்னா போன்லயும் டூத் அதாவது பற்கள்லையும் எலும்புகள்லையும் நமக்கு வந்து என்ன ஆகும்னா நோய் ஏற்படும். இப்போ வீக் போன்ஸ் டூத் டிகே, அதாவது பற்கள்லாம் நமக்கு சீக்கிரம் வந்து கொட்டிடும். சரிங்களா? அப்புறம் வந்து வீக் போன்லாம் வீக் ஆயிடும் இந்த மாதிரி கால்சியம் எடுக்கலனா. நெக்ஸ்ட் வந்து அயோடின், காய்டர்ன்ற டிசீஸ் நம்ம தாக்கும். என்னன்னா கிளான்ஸ் இந்த நெக் அப்பியர்ஸ் ஃபாலன், இந்த கழுத்து பகுதி வீங்கிடும். மென்டல் டிசபிலிட்டி இன் சில்ட்ரன் குழந்தைங்களுக்கு நம்ம மென்டலி அவங்க யோசிக்கிற திறமையை இழந்துருவாங்க. சரிங்களா? அயன் எடுத்துக்கலன்னா அனிமியா, ரத்த சோகைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து வரும். அதனால என்ன ஆகும்னா வீக்னஸ் ஆகும், உடம்பு வீக்னஸ் நமக்கு கொடுக்கும். சரிங்களா? இதுதான் வந்து பாருங்க, இதில் எனர்ஜி நமக்குன்னா எனர்ஜினா திறன், நம்ம வந்து நம்ம உடம்புக்கு வேண்டிய சக்தி, இதுதான் எனர்ஜி. சரிங்களா? ஃபேட்ஸ்னா தெரியும் உங்களுக்கு, என்னென்ன ஃபேட்ஸ்னா கொழுப்பு சத்துள்ள பொருட்கள் தான் ஃபேட்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து மினரல்ஸ்ல பார்த்தோம் இல்லையா, நம்ம விட்டமின் சி, பி, டி இதெல்லாம் வந்து நியூட்ரியன்ஸ்ன்னு சொல்லும் பொழுது கார்போஹைட்ரேட், புரோட்டீன் இதெல்லாம் இருக்குங்களா அது. அப்புறம் வந்து புரோட்டீன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரஃபேஜ் அந்த நார் சத்து உள்ளது. அப்புறம் வந்து ஸ்கர்வின்னா இதெல்லாம் டிசீஸ். சரிங்களா? அப்புறம் வந்து ஸ்டார்ச் நம்ம பார்த்தோம் இல்லையா, கார்போஹைட்ரேட்ல வந்து மாவு சத்தா நம்ம கிடைக்கிறது ஸ்டார்ச். விட்டமின்ஸ்லாம் இங்கே பார்த்தோம் இல்லையா, ABCD சொல்லிட்டு. இதெல்லாம் சம்மரியில் the major nutrients in our food are carbohydrates, proteins, fats, vitamins and minerals. In addition, food also contains dietary fibers and water. அதாவது நமக்கு மேஜர் நியூட்ரியன்ஸ் என்னென்ன இருக்குன்னா என்னதுன்னா கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட்டு, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இது கூட நம்ம என்ன எடுத்துக்குவோம், டயட்ரி ஃபைபர்ஸும் வாட்டரும். சரிங்களா? கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் மெயின்லி ப்ரொவைட் எனர்ஜி டு அவர் பாடி. கார்போஹைட்ரேட் நமக்கு என்ன கொடுக்குதுன்னா எனர்ஜி கொடுக்குது. சரிங்களா? ப்ரோட்டீன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆர் நீடட் ஃபார் த க்ரோத் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் அவர் பாடி. இது வந்து எனர்ஜி பில்டர்ஸ், இது பாடி பில்டர்ஸ். நமக்கு தேவையான வளர்ச்சியும் நம்ம உடம்புக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இது ஒரு ப்ரோட்டீன் வந்து நமக்கு உதவுது. விட்டமின்ஸ்
help in protecting our body against diseases. விட்டமின்ஸ்லாம் வந்து நம்மள தற்காப்பு எடுத்துக்கிறதுக்கு டிசீஸ்லேருந்து நோயிலேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு விட்டமின்ஸ் தேவைப்படும். Balanced diet provides all the nutrients that our body needs in right quantities along with the adequate amount of roughage and water. அதாவது இது பேலன்ஸ் டயட்னா என்னன்னா எல்லா நியூட்ரியன்ஸும் நம்ம கரெக்டான குவான்டிட்டியில் எடுத்துக்கணும். கூடவே என்ன பண்ணுவோம், என்ன எடுத்துக்கணும்னா ரஃபேஜ் அண்ட் வாட்டர், அதை நார்ச்சத்தும் உள்ள இதுவும் பழங்கள் காய்கறிகளும் தண்ணியும் எடுத்துக்கணும். சரிங்களா? deficiency of one or more nutrients in our food for a long time may cause certain diseases or disorders. இது நியூட்ரியன்ஸ் ஏதாவது குறைபாடு ஆகும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு என்ன வரும், அது என்ன நம்ம சந்திப்போம்னா நோய் நம்மளை தாக்கும். சரிங்களா? டிஸார்டர்ஸ்னால் நமக்கு சில பார்ட்ஸில் வந்து நமக்கு செயல் இழக்க செய்யும். அதனால் வந்து நம்ம விட்டமின்ஸ் நியூட்ரியன்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டான அளவு எடுத்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.